friends, இன்னைக்கு வந்து நம்ம பைனாப்பிள் கேசரி பண்ண போறோம். இதுக்கு வந்து நான் ஒரு அரை கப் பைனாப்பிள் சங்க்ஸ் எடுத்துர்க்கேன். நல்லா வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி நான் எடுத்துர்க்கேன். இப்போ எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கேசரி வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. நீங்க வந்து பைனாப்பிள் எசன்ஸ் எல்லாம் போட வேண்டாம். நம்ம பைனாப்பிள் போட்டு ரியல் ஃப்ரூட்டே வந்து நம்ம போட்டு செய்ய போறோம். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறேன். இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. முந்திரியும் பாதாமும் வந்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். இது வறுத்து நம்ம தனியா வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். அப்படியே திராட்சையும் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வரும்போது நம்ம எடுத்துடலாம். நல்லா உப்பி வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து அதுலேயே வந்து நம்ம பைனாப்பிளையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பைனாப்பிளை நம்ம நல்லா வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது ஒரு நான் 3 minutes நல்லா வதக்கிட்டேன். பாருங்க, நம்ம போட்ட போது இருந்த சவுண்டு இப்போ இல்லை. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதில் ரவையை போட்டுக்கலாம். போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இதில் 1 கப் ரவை போடுறேன். நெய்யில் இந்த ரவை வந்து நல்லா வறுப்படணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இப்படி தொட்டோன்னா சூடு வந்து பொறுக்க முடியாத வந்து நமக்கு சுடணும். அப்போ தான் வந்து நல்ல ரவை வந்து வறுப்பட்டுச்சுன்னு அர்த்தம். அப்படி நம்ம நல்லா சுட்டுருச்சுன்னா உங்களுக்கு வந்து கேசரியும் வந்து நல்லா வந்து வரும். இப்போ நான் இன்னொரு ஸ்டவ்வில் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட். எப்படி கேசரி பண்ணுறது, இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு சிம்பிள். நம்ம வந்து இதே போல் செஞ்சோன்னா கொஞ்ச நேரத்தில் நமக்கு கேசரி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம தொட்டு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, தொட்ட உடனே நல்லா சுடுது. இப்போ வந்து இது போதும் வறுத்தது. இப்போ வந்து 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும். அப்படியே வந்து கேசரி கலரும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த ரவை வந்து நல்லா சுட்டுடுச்சு. இப்போ வந்து நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை வந்து இதில் நம்ம ஊற்றிக்க போகிறோம். அப்படியே வந்து கலரி விட்டுருங்க. எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, லம்ஸும் இருக்கக்கூடாது. நல்லா கலரி விட்டுருங்க. லம்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து இப்படி உடச்சி விட்டிங்கன்னா அது உடஞ்சிரும். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம வந்து கலக்கி வெந்துருச்சு. பாருங்கள், உடனே வெந்துருச்சு. இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ இது வந்து நல்லா வந்து நமக்கு எந்த லம்பும் இல்லை. இதுக்கு மேலே வந்து நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இதுக்கு நான் 1 கப் ரவைக்கு வந்து 1 கப் சர்க்கரை எடுக்கிறேன். நீங்கள் 1.5 கப் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் 1 கப் சர்க்கரை போடுறேன். ஃபுல்லாக போட்டு விட்டுடுங்க. இது போல் ஃபுல்லாக வந்து இப்படி தடவி விட்டுடுங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து சூடாக இருக்குது. இது மாதிரி வந்து கொஞ்சம் தடவி விட்டுடுங்க. இப்போ நான் வந்து ஒரு மூடி போட்டு விட்டுடுறேன்.
இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது நான்ஸ்டிக்னால தீயாது, அடியெல்லாம் பிடிக்காது. இப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ வந்து மெதுவாக கலரி விடுங்க. அது வந்து அப்படியே உருகி நல்ல சக்கரை உருகி இருக்கு. மெதுவாக கலக்கி விடுங்க. இது வந்து ஒரு டிப் நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம பைனாப்பிளில் செய்யறதுனால நமக்கு வந்து பாலில் நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா பாலில் செஞ்சிங்கன்னா இப்போ வந்து நம்ம தண்ணி 1 கப் தண்ணி 1 கப் பால் கூட ஊற்றி செய்யலாம், இல்லை 2 கப் பாலே ஊற்றி செய்யலாம். ஆனால் இந்த பைனாப்பிள் நம்ம போடுறதுனால நமக்கு வந்து பால் ஊற்றினா அப்புறம் வந்து வெந்துட்ட பின்னாடி பைனாப்பிள் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கசப்பு வந்துடும். ஏன்னா இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு தடவை நான் செஞ்சுட்டு பயங்கரமாக கசக்குது. என்னடா நம்ம இவ்வளோ சக்கரை போட்டோமே இவ்வளோ கசக்குதே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சும் போது அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு, பைனாப்பிள் போட்டு நம்ம பால் ஊற்றினோன்னா கேசரியில் வந்து இது போல் கசக்க செய்யும்னு. அதனால் அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. நம்ம பண்ண எல்லா கேசரி நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணினது வேஸ்ட்டாக போயிடும். சரி, இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி கலக்கி விடுங்க. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. பாருங்கள், நல்லா வருது. இவ்வளோ சிம்பிளாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். முந்திரி ஆல்மண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அப்படியே பழமும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பழம், அதுக்கப்புறம் வந்து முந்திரி திராட்சை எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் நெய்யில் அப்படி சப்போஸ் வந்து பழத்தை வறுக்கலைன்னா இது வேகும் போதே வந்து நீங்கள் சக்கரை போடும் போதே வந்து அதையும் போட்டுடுங்க. இப்போ நம்ம பைனாப்பிள் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதே போல் வந்து நீங்கள் செய்யுங்க. பைனாப்பிள் வந்து எனக்கு நல்ல ஸ்வீட்டு, அதனால் வந்து நான் வந்து 1 கப் சக்கரை தான் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் கூட சக்கரை வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 1.5 கப் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். பைனாப்பிள் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல ஃப்ளேவர், நல்ல சூப்பராக இருக்குது. பைனாப்பிள் எசன்ஸ் போடலை, ரியல் பைனாப்பிளோட நம்ம கேசரி பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.